ஆனால் அதாவது பட்டிருப்பு பாலத்திலிருந்து கட்ராம்பூச்சி மரத்தடிக்கு செல்லுகிற வீதி பெருமளவில் வெள்ளம் இருந்த வீதி மாத்திரமல்ல, பாரிய அளவு நீரோட்டமும் இருந்தது. ஆனாலும் கூட இந்த வீதியில் எந்தவித சேதமும் ஏற்படுத்தப்படவில்லை. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெற்ற இந்த வீதி, அதாவது வீதி அபிவிருத்தி சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த வீதியில் எந்தவித சேதங்களும் ஏற்படுத்தவில்லை. அவை பார்க்கின்ற போது உண்மையாகவே ஒரு திறமையான வேலை என்று குறிப்பிட வேண்டும். கான்கிரீட் ஒரு உறுதியான கான்கிரீட். ஆனாலும் கூட அருகில் இருந்த கிரவர்கள் மாத்திரம் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் வெள்ளம் பற்றிய மறுகணமே வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய ஊழியர்கள், அவர்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர், மேற்பார்வையாளர்கள் தற்போது அந்த வீதியை சுத்திகரிக்கின்ற, அதாவது கிரவல்களை அகற்றி கிரவலை போட வேண்டும் என்பதற்காக இந்த வேலை திட்டங்களை இறங்கியுள்ளார்கள். பாராட்டப்பட வேண்டிய விடயம். இந்த வீதி இவ்விடத்தில், அதாவது கட்ராம்பூச்சி மரத்தடி சந்தையிலிருந்து பட்டிருப்பு பாலம் வரையிலான வீதி மிகவும் உறுதியாக இருக்கிறது. அண்மையில் போடப்பட்ட கான்கிரீட். ஆகவே இது ஒரு உறுதியான வேலை என்றே கூறலாம். கிரவல் மாத்திரம் தான் அழைத்து செல்லப்பட்டிருக்கு. அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த நீரோட்டத்தில் இருந்த போதும் பாரிய அழிவுகள் இல்லை. ஆனால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய ஊழியர்கள் அந்த கிரவலை செப்பனிடுகின்ற வேலை திட்டத்திலாம் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. கட்ராம்பூச்சி மரத்தடி சந்தைக்கு போகின்ற அண்மைக்கின்ற இந்த பிரதேசம். ஆனால் இதில் பாரிய அளவு சேதம் ஏற்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் இதில் ஓட்டங்கள், அதாவது நீரின் ஓட்டம் கடுமையாக இருந்தது. இருந்தபோது பாரிய அளவு சேதமில்லை. இருந்த போதிலும் ஓரளவு சிறிய சேதங்கள் மாத்திரமே இருக்கின்றன. அவை சீர் செய்யக்கூடிய சிறிய சேதங்கள் தான். தண்ணி நிறைந்து காணப்பட்டது. அதாவது வாகனமே செல்ல முடியாது, கனரக வாகனமே செல்ல முடியாமல் இருந்தது. அது மாத்திரம் நீரோட்டம், கூடத்தில் தான் நீரோட்டம் அதிகமாக இருந்தது. இருந்த போதிலும் வீதி ஓரளவு தான், பாரிய பாதிப்பு இல்லை. ஆகவே ஓரளவு செப்பனோடக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆகவே கூடத்திலும் ஒரு உறுதியான வேலை தான். இருந்த போதும் ஒரு சிறு ரிப்பேர்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வயலுக்குள்ள எங்கே போகிறீங்க? வயல் வெள்ளாம எங்கே? நம்மள டானியல் முதலாளி கிடைக்காங்க. டானியல் கடை அடிக்காங்க இல்லையா? அவன்டா பாலி அடி வெட்டி கூலாவடி ஏற்றதுக்கு இடையில வயலெல்லாம் அழிஞ்சிருக்குமே. அழிஞ்சி அங்கே வெள்ளம் ஒன்றும் போகல. எத்தனை ஏக்கர் செய்யுது? 3 ஏக்கர். நான் இப்போ 3 ஏக்கர் அதை முடிஞ்சிருக்குமே. என்ன தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்ப்போம். அடுத்து அதை பார்க்க வயதில் அவரி ஏன் இவ்வளோ தூரம் சைக்கிள் ஓடணும் ஐயா. அதான் பிரச்சனையில் பார்த்துருக்கீங்க. மோட்டர் சைக்கிள் 2 அலக்கட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் முதலும் போகிறான், முதலும் பைசைக்கிள் நீ போகணும். மோட்டர் சைக்கிளாக போகிறேன். மோட்டர் சைக்கிள் வரும். இப்போ மோட்டர் சைக்கிள் போகல என்ன? நம்மளை சூப்பர் சைக்கிள் போகல. அதில் தாண்டு போகும் என்ன அதெல்லாம் பைசைக்கிளில் வரீங்க. வந்து பார்த்து நிற்கணும். எடுத்து நீங்கள் எங்கே போகிறீங்க? 38 போகலாம். ஓ, சின்ன பைசைக்கிளை கொண்டு போயில யோசித்து நிற்கிறீங்க. 38 கொள்ள நீ எவ்வளோ நாள் வாங்குற நீங்கள்? வீடு எல்லாரும் அங்கே 38 என்ன வயல்? எத்தனை ஏக்கர் செய்யுது? 6 ஏக்கர். வயல் நிலவு என்னமா ஐயா? தாண்டாயிரிக்கு வேணும். ஓ, புதுமை மாதிரி ஜோலியா? ஹலோ, திடீரென பட்டிருப்பு பாலம் தாண்டி கட்ராம்பூச்சி மரத்தடிக்கு போவோம்னு யோசிச்சு வந்தேன்னா நான் வரக்குள்ள அரியநேத்திரன் அது ஒரு ஆள் இடையில் சொல்லி போகிறார். வெள்ளிமேலோட மகனோட ஒருவர் மோட்டர் பைக்கில் பின்னிக்கு இருந்து போகிறாரு. அவர் சொல்லி போகிறாரு, அண்ணன் அரியம் எம்பி அரியம் ஜனாதிபதி வேட்பாளர் அரியம்
நடந்து வராரு ஆளை போய் ஏற்றிட்டு வாங்க என்று அப்போ அவட தான் சொல்லி போட்டு போகிறாரு. ஆனால் இதை பார்க்குறாக்கள் என்ன சொல்லுவாங்கண்டா, ரவி என்ன அரியத்துக்கு செம்பு தூக்குறான், அதால் அரியன் ஃபோன் பண்ணி தான் இவிடத்தை வந்திருப்பான், அவரை படம் எடுக்கிறதுக்கு யோசிப்பான். நானும் வந்தது திடீரென, அவை நேற்று பிறவோட பேட்டியும் அதுதான் திடீரென வந்தேன். அதாவது திடீரென வந்து திடீரென எடுக்கிற பேட்டிகள். அந்த வகையில் உங்களுடைய படுவாங்கரை பிரதேசத்தின் வெள்ள நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது? உண்மையிலே படுவான்கரை பெருநிலத்தை பொறுத்த மட்டில் அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் பல்வேறு இடங்களிலே கடந்த 2 தினங்களுக்கு முதல் 3 நாட்கள் தொடர்ச்சியாக பெய்த மழைகள் எல்லா குளங்களும் திறந்து விட்டதன் காரணமாக தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எங்கள் பட்டிப்புளை பிரதேச செயலாளர் பிரிவை நாங்கள் எடுத்து நோக்கமாக இருந்தால் பண்டாரியாவளி முழுமையாக அதில் மூழ்கி இருக்கின்றது. படையாண்ட வழியும் தாண்டிக்கும் படையாண்டவழி பண்டாரியாவளி மகளடித்தீவிலே ஒரு பக்கமாக இருக்கக்கூடியது. கடுக்காமனையில் ஒரு பகுதி, அம்பலாந்துறை, போரதீவு, பழுகாமம் இருந்து போரதீவுக்கு வருகின்ற அந்த இடையில் இருக்கின்ற பத்ராளியம்மன் கோயிலாலே போகின்றதில் இன்னும் அதிலே வாகனங்கள் செல்ல முடியாமல் பெருவாகனங்கள் மட்டும் சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோன்று மண்டூர் பாதையும் இன்னும் முழுமையாக சீரடையவில்லை. அதே போன்றுதான் பவுனதீவு பக்கத்துக்கு நாங்கள் நேற்று சென்றிருந்தோம். பவுனதீவு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பாலத்தினால் செல்லக்கூடியாமல் கிடைக்கிற அவ்வாறு மக்கள் அவலப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு இடங்களிலே தற்காலிக முகாம்கள் பாடசாலைகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த பிரதேச செயலாளர்கள் மிகவும் திறமையான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட ஊரவர்கள், ஊர் மக்கள், பொது அமைப்புகள் என்று பல்வேறு சமைத்த உணவுகளை இப்பொழுதும் சமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வெள்ளப்பெருக்கு என்பது இயற்கை அனர்த்தம் நான் நினைக்கின்றேன். இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமல்ல, 23 மாவட்டங்களிலே இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பெருமளவான மக்கள் எல்லா இடங்களிலும் ஒரு பீதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வெள்ளம் என்பது ஒரு இயற்கை அனர்த்தம். இன்றுடன் அது சீரடையும் என்று கூறப்படுகின்றது. இருந்து பார்ப்போம் என்ன நடக்குகின்றது. அதாவது வெள்ளம் ஒரு பக்கம், இடி ஒரு பக்கம், முழக்கம் ஒரு பக்கம், புயல் என்கின்ற அந்த பீதி ஒரு பக்கம், கொட்டும் மலையில் இவ்வாறு இருக்கக்குள்ள மாவடி முன்மாறி மாவீரர் துயிலும் இல்லத்தில் நீங்கள் உங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழே அங்கே மாவீரர் தின நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டது. அதில் அதாவது பொதுமக்களுடைய சனக்கூட்டம் எந்த அளவில் இருந்தது? உண்மையிலே நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த 15 வருடங்களாக 2009 மே 18க்கு பிறகு விடுதலை புலிகளின் மௌனத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக மாவீரர் துயிலும் இல்லங்களிலே அந்த ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நான் மாவடி முன்மாறி துயிலும் இல்லத்திலே தொடர்ச்சியாக தனித்தும் செய்திருக்கின்றேன், கூட்டும் செய்திருக்கின்றேன். இப்பொழுது ஒரு 5-6 வருடங்களாக தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அமைப்புகள் ஊடாக செய்யப்பட்டாலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த அச்சுறுத்தலும் தடை உத்தரவோடும் எனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை எங்களுக்கு தடை உத்தரவு என்று வரவில்லை. ஆனால் அந்த வர்த்தமானி பிரசுரத்தை கொண்டு கொக்கட்டிச்சோலை போலீசாரிடம் காட்டி அதை விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பை அதை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அப்பொழுது அந்த வர்த்தமானி பிரசுரம் எப்போது செய்யப்பட்டது? வர்த்தமானி பிரசுரம் ஏற்கனவே செய்யப்பட்ட பிரசுரம் அது. அதிலே விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்புகளை அது நினைவு கூறுவது என்பதில் அவர்களை மீள உருவாக்குவது சம்பந்தமான ஒரு 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 வர்த்தமானி. அப்பொழுது நான் கூறியிருந்தேன், வர்த்தமானி பிரசுரத்தை என்னிடம் கொண்டு தர வேண்டிய அவசியமில்லை. முடிந்தால் நீங்கள் நீதிமன்ற கட்டளையை கொண்டு வாருங்கள், அதை நாங்கள் மதிக்கின்றோம் என்று கூறியிருந்தேன். அதை அவர்கள் கேட்டுவிட்டு போனார்கள். ஆனால் இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தில் விளக்கேற்றுகின்ற போது எந்த ஒரு தடையும் இந்த முறை இருக்கவில்லை. கொக்கட்டிச்சோலை போலீசார் கூட இடத்துக்கு வரவில்லை. மக்கள் பல இன்னல்கள் மத்தியிலும் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அதில் அந்த நேரத்துக்கு அதை செய்திருந்தார்கள். இதில் நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்னவென்றால், இலங்கையிலே வரலாற்றிலே அல்லது தமிழர்களின் வரலாற்றிலே சரியாக 6 மணி 5 நிமிடத்துக்கு செய்கின்ற ஒரே ஒரு நிகழ்வு என்றால் அது மாவீரர் துயிலும் எங்களுக்கு விளக்கேற்றுகின்றது மாத்திரம்தான். நான் இயல்பாக பார்த்தது. ஏனால் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, நேரம் நடைபெறுவதல்ல. நேரம் இப்பொழுது அரை மணிக்காலம் 4 மணிக்காலம் பிந்தி போகும். ஆனால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சகல துயிலும் இல்லங்களுக்கும் ஒரே நேரத்தில் 6 மணி 5 நிமிடத்தில் விளக்கேற்றப்பட்டது. அது எந்த இன்னல் இருந்தாலும் மக்கள் அங்கே திரண்டு வாக்களிக்கின்றார்கள். இதிலே ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும். வடமாகாணத்தில் தமிழ் தேசியத்துக்கு எதிராக தேசிய மக்கள் சக்திக்கு, அதாவது திசை காட்டிக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று பலர் கூறினாலும் கூட மக்கள் அங்கு உணர்வுடன் இருக்கின்றார்கள், தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த மாவீரர்
துயிலும் இல்லத்தில் விளக்கேற்றுகின்ற போது அவ்வாறு கூறுகின்றவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை வடமாநிலத்து மக்களும் கொடுத்திருக்கின்றார்கள், கிழக்கு மாநிலத்து மக்களும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பதிலை அவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னவென்றால் அதாவது மாவீரர் தின நிகழ்வு என்பதுன்றது நினைவு கூற வேண்டிய நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாக்களித்தது அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ததன் பின்புதான் இது நடைபெறுகிறது. ஆகவே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்த காரணத்தினால் அது ஒரு எதிரொலியாகவும் இருக்கலாம். இந்த மாவீரர் துயிரும் இல்லமானது அதாவது மாவீரர் தின நிகழ்வுக்கு எந்தவித இடைஞ்சலும் அங்கு இல்லாமல் இருந்தது. ஆகவே அதை பதிலடி என்று கூற முடியாது. ஆகவே அதை பற்றி என்ன கூற விரும்புகிறீங்க? இல்லை, உண்மையில் இந்த மாவீரர் துயிரும் இல்லங்களில் விளக்கேற்றுகின்ற சம்பிரதாயம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போ நான் கூற வந்த விடயம் அது அல்ல. இந்த முறை தேர்தலிலே தொடர்ச்சியாக வடமாநிலத்து மக்கள் தமிழ் தேசியத்துக்காக வாக்களித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த முறை 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை, அதைவிட வடக்கில் 2 எல்லாரும் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேற்பட்டவர்களை தொடர்ச்சியாக வடமாநிலத்து மக்கள் இந்த முறை தான் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தமிழ் தேசியத்திலிருந்து விலகிவிட்டார்கள் என்ற ஒரு பார்வை பலர் கூறியிருந்தார்கள். ஆகவே அவர்கள் அவ்வாறு அதை வாக்களித்தது என்பது வேறு எங்கள் தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கின்ற அதிருப்தியாக அவர்கள் அதை செய்தார்களே தவிர அதற்காக அவர்கள் செய்யவில்லை என்பதை நான் கூற விரும்புகிறேன். நல்ல ஒரு விஷயம். தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கிற அதிருப்தியால தான் அவங்க இப்படி சொன்னாங்க. நான் இலங்கை தமிழ் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதில் அந்த மாற்று அது எவ்வகையான அதிருப்தி? அந்த அதிருப்தி ஏன் வந்தது? அது அதிருப்தி ஏன் வந்ததென்றால் கடந்த 15 வருடங்களாக விடுதலை புலிகள் மௌனத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே பல தமிழ் தேசிய கட்சிகள் வந்தாலும் கூட மக்களுக்கான அல்லது தமிழ் தேசியத்துக்கான சில விடயங்களை செய்யவில்லை என்பது ஒரு விடயம். இரண்டாவது, ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வந்தது என்பது இன்னொரு விடயம். எங்கள் இலங்கை தமிழ் கட்சியை பொறுத்த மட்டிலும் கூட நான் நீதிமன்றத்தில் சில வழக்குகள் காரணத்தை அதை நான் கதைக்கவில்லை. அதிலேயும் இருந்த ஒரு அதிருப்தியின் காரணமாகவும் மக்கள் ஒரு மனப்பாங்கை மாற்றியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மக்கள் அதை மனப்பாங்கை மாற்றினாலும் கூட இன்னும் பல்வேறுபட்ட சுயேட்சை குழுக்கள், பல்வேறுபட்ட தமிழ் தேசிய கட்சிகள் அங்கே போட்டியிட்டதன் காரணமாக அவர்களுக்கு வாக்களித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அருணகுமார திசாநாயக்காவின் அலை என்பது இலங்கை முழுவதும் இருந்த அலை, அதை யாழ்ப்பாணத்து மக்கள் அதை பாவித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு தேர்தல், இன்று ஒரு தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தவறை வடமாநிலத்து மக்கள் விட மாட்டார்கள். நிச்சயமாக அதை அந்த மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். வாக்களித்தது தவறு என்று என்னிடமே பல பேர் கலைக்கின்றார்கள். என்ன காரணம் என்றால் தமிழ் தேசியத்தின் அதிருப்தியின் காரணமாக இவ்வாறான ஒரு மாற்றம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த மாற்றத்தை அவர்களும் அதை சாதகமாக பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் இப்பொழுது உணர்கின்றார்கள் அந்த மாற்றத்தில் நாங்கள் வைத்தாலும் கூட எங்கள் தமிழ் தேசியத்தின் கொள்கையை நாங்கள் விட்டுவிட்டோமா என்கின்ற உலகத் தமிழர்கள் மத்தியிலே பல அதிருப்தி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அதை உணர்கின்றார்கள். இப்பொழுது அதை செய்தது பிழை என்பதை உணர்கின்றார்கள். அதுதான் உண்மை. அங்கெல்லாம் எடுக்க வேணாங்க. Bye.